இதான் பழைய 10 காசு. இந்தியாவோட அலுமினியத்தில் செஞ்சது. இது பழைய 20 காசு, 1986. இந்த காசு வந்தது 86ல். எனக்கு 2 வயசு 3 வயசு 3 வயசு இருக்கும்போது இந்த காசு கிடைக்கும் கிடைக்கும். இந்த காசெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல. இந்த 25 காசுலாம் வந்து 90களில் இருந்துச்சு. 2000 கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த காசு. இந்த 25 காசு இருக்குது பாருங்கள். இது வந்து 80களில் இருந்தது நான் படிக்கும்போது. இந்த காசு இது பெரிய காசு. ஒரு கோன் ஐஸ்கிரீமு இந்த காசுக்கு வாங்கிடுவோம். 5 ரூபா. 1986. இது இந்தியா 5 ரூபா. இதெல்லாம் பழைய காசு. இதெல்லாம் 1999. எனக்கு இந்த காசெல்லாம் வந்து பொக்கிஷம். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த காசை எடுத்துகிட்டு போய் ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்குவோம். இது பெரிய காசு அன்னைக்கு. இது 2 ரூபா. இந்த 1 ரூபா ஆரம்ப காலம் 1 ரூபா, அதாவது எங்கள் காலத்து 1 ரூபா. 1 ரூபா இதெல்லாம். அதே மாதிரி இந்த 2 ரூபாயும் இருந்தது நாங்கள் ஸ்கூல் போனப்போ. 2000ல் வந்திருக்கு காசு. இது இந்தியா எடுங்க இல்லை, மலேசியா. இது மலேசியா காசு, பழைய காசு, மலேசியா காசு. இந்த 10 காசெல்லாம் பொக்கிஷம். இதில் இந்தியா காசு 5 காசு இருக்கா பாருங்க. இதில் இது ஸ்ரீலங்கா காசு. இதெல்லாம் ஸ்ரீலங்காவா? ஆனால் என்னென்னா இந்தியாவில் 5 காசு இப்படி தான் இருக்கும். இதே தான் சேம் இந்தியாவை மாதிரியே தான் அங்கேயும் போட்டிருக்கான் ஸ்ரீலங்காவில். ஸ்ரீலங்கா சிம்பிள் இருக்குது. இது ஸ்ரீலங்கா 5 காசு. இந்தியாவுடைய இந்த இருக்கு இதானே, இதான் பொக்கிஷம். இதெல்லாம் பொக்கிஷம் பாருங்கள். 5 காசு, இந்தியாவுடைய 5 காசு. 5 காசுக்கே ஒரு சாக்லேட் வாங்கிடுவோம் நாங்கள். இந்த காசுக்கே ஒரு சாக்லேட் வாங்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சேன் தெரியுமா? இந்த நீலா நவீன அவங்க படிக்கிற காலத்தில் இது கேட்பாங்க இந்த காசு. பாருங்கள் எங்கே அந்த 5 காசு இப்போ எடுத்துனேன். இதுதான் மெயின் காசு. இதுதான் இந்த காசு தான் பார்த்தா தெரியும். 10 காசு, 5 காசு, 10 காசு, 20 காசு. 5 காசு, இது 10 காசு, இது 10 காசு, இது 20 காசு. இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இதில் இது கிடைச்சாலே பெருசு. அதுலேயும் அந்த 4 சொல்லுவோம். 25 காசு இந்த காசு. இதான் 4 அப்போ உள்ள 4. இது பெருசு. இதுக்கு வந்து ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து மிட்டாய் வாங்கலாம். இதுக்கு வந்து இந்த பம்பர மிட்டாய்னு ஒன்று வாங்குவோம் 20 காசு. அது 10 காசுக்கு இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் 20 காசாக மாறிச்சு பம்பர மிட்டாய். இன்னைக்கு இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேர். எல்லாம் அழிஞ்சு போன பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம். இந்த காசெல்லாம் இவ்வளோ காசு இருக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இது இந்தியா 20 காசு. ஓகே, இந்தியாவில் 5 காசு. இது வந்து ஸ்ரீலங்காவுடைய 5 காசு. இந்த ஸ்ரீலங்கா சிம்பிள் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்தியாவுடைய 5 காசு. இது இந்தியாவுடைய 5 காசும் ஸ்ரீலங்காவுடைய 5 காசும். இதில் இந்தியா சிம்பிள் இருக்குது, இதில் ஸ்ரீலங்கா சிம்பிள் இருக்குது. ஆச்சா, இது போச்சா அப்படி. இப்போ 10 காசு எடுங்க. இது இந்தியாவுடைய 10 காசு, இது ஸ்ரீலங்காவுடைய 10 காசு. கொஞ்சம் இந்தியா காசு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது ஸ்ரீலங்கா காசு. பார்த்திங்கன்னா சிம்பிள் இருக்குது. இது இந்தியாவுடைய 2 காசு. 2 காசா 2 அணாவும் தெரியல. 1965. கிளியராக இல்லை, 1965ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 55 65 2 அணாவாக இருக்கும். அது 2 காசால் 2 அணாவான்னு தெரில. இது 20 காசு. இப்போ ஸ்ரீலங்கா 10 காசு 10 காசு, இந்தியா 10 காசும் ஒரே மாதிரி இருக்கா? இந்தியாவுடைய 20 காசு இது. சரியா? இப்படி இருக்கிறது. ஸ்ரீலங்காவோட 20 காசு எடுங்க. 20 இல்லை. ஸ்ரீலங்காவில் 20 காசு இல்லையா? காசு இல்லை, இல்லை வரல. ஆனால் இந்தியாவில் 20 காசு இருக்குது.
இது இந்தியாவுடைய 50 காசு. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் 2001 தான். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய பிள்ளையாக ஐட்டம். இளைஞர் ஆனதுக்கு பிறகு வந்த காசு இது. இதில் ₹1 வந்து அந்த காலத்து ₹1 கண்ணு கம்பிட மாட்டேங்குது இவ்வளோ காசில். இதுவும் கிட்டத்தட்ட பொக்கிஷன் தான். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் இது வந்து சவுதியோடைய காசு. இது சவுதி காசு. இது வந்து 50 ரியால். 50 ரியால்னால் 50 ரியால் இல்லை, இது 50 காசு தான் கணக்கு. இன்னொன்று இங்கே பார்த்தேன், இது குவைத்தோடைய 100 காசு. ஸ்ரீலங்காவில் 2%. இது 2%. இது குவைத்தோட காசு. இது புழக்கத்தில் தான் இருக்குது இன்னும். இதா வந்துருச்சு அல்றதுக்கு வந்துருச்சு. அது தங்க அதில் இதை போட்டால் சரி. டப்பா நிறையா காசு சேர்த்து வச்சிருக்கிறாரு பாருங்க. இதில் இது ஆனால் இதெல்லாம் வந்து இந்த 10 காசு, இந்தியாவோட இந்த 10 காசு 20 காசெல்லாம் இன்றைக்கி தேதிக்கு பொக்கிஷன் தான். ஏன்னா இதெல்லாம் பார்க்கவே முடியல. இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, வச்சுருக்காங்க நிறைய பேர். காயின்ஸ் சேர்த்து வைக்கிறவங்க வச்சுருக்காங்க. 10 காசு 5 காசு புதுசாக ₹5 அது புதுசு. இதுவும் 10 காசு. 10 காசில் 2 டைப் இருக்குது. இது பழைய 10 காசு இந்த சைஸில், அதாவதுங்க இங்கே இருக்குது பாருங்கள். இது பழைய 10 காசு. அதுலேயே 10 காசு மறுபடியும் 2வது போட்டது. இது வந்து இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். வருஷம் பார்த்திங்கன்னா தெரியுது 1986. இது வந்து 1900 இதில் வருஷமே போடல. இது பழைய 10 காசு. அதுக்கப்புறம் வந்த 10 காசு கொஞ்சம் சின்னதாக போட்டாங்க. அதில் அதே மாதிரி பாருங்க. இது 25 காசில் புதுசு, இது 25 காசில் பழசு. இது ரொம்ப பழசு 1985. இது வந்து 1985. இது பழசு பாருங்கள், 1964 வந்துருக்கு இந்த காசு. 4 இது 25 காசு. இது 4. இது மூணுமே 25 பைசா. 25 பைசாவை 4 சொல்லுவோம் நாங்கள். 4 வக்கு இல்லாத பை அப்படிமோ. இது வந்து 50 காசு. இது 8 எட்டனான்னு சொல்லுவோம். 8 50 பைசா. 50 பைசாவை 8 சொல்லுவோம். 25 பைசா 4. இது 8 50 பைசா. இது 10 காசு. இது 20 காசு. இது 20 காசு. இது 5 காசு. காசுனா 5 காசுன்னு 10 காசு 5 காசு 10 காசுமோ. அதான் பொக்கிஷன் தான். இவ்வளோ காலம் வச்சுருக்கீங்க பாருங்கள். நீங்கள் வச்சுருக்கிறீங்க இந்தியாவுடைய காசு. அதுவும் பழைய காசு. பழங்காலத்து காசு தான். ஏன்னா இன்னும் அந்த 35 40 30 வருஷம் தாண்டிடுச்சு. ஸ்ரீலங்காவில் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறீங்க.